அது வந்து உண்மையிலே ஒரிஜினலாக நமக்கு தெரியாது. சங்கீதாவோட வீடியோ விரைவில் வரப்போதா? சங்கீதா பத்திரிகையாளரை சந்திப்பதற்கு வாய்ப்பு இருக்கு, வீடியோ வெளியிட வாய்ப்பு இருக்கு. நான் என்ன கேட்க வரேன், நீலாங்கரை பங்களால யார் இருக்கா உன்னை கூப்பிடுறது, வரவேற்கிறது, பாராட்டுறது? கொண்டாட்டி வெளியே இருக்குங்க, உள்ள வெளியில இருக்கான், பொண்ணு வெளியில இருக்கு, தனியா ஒரு ஆளு. உனக்கு என்ன சென்னையில என்ன இருக்கு? ஒண்டி கட்ட நீ. அப்போ ஒண்டி கட்ட கிடையாது, நீ திருட்டுத்தனம் பண்ற, ஏதோ நீ நல்லவனா இல்ல. உனக்கு அங்க யாரோ வெயிட் பண்றாங்க. நடிகையோட ஒரு மேடை ஏறினவுடனே பாதி பேர் டென்ஷன் ஆயிட்டான். உண்மையிலே பெண்கள் பயங்கரமா, பெண்கள் வந்து பேக் அடிச்சுட்டாங்க. இந்த தற்கொலை கும்பல்லாம் பார்க்காதீங்க, இந்த சில்வண்டுகள், இந்த சின்ன சின்ன பசங்க வருதுல, 16 வயசு 17 வயசு பசங்கள்லாம், இதெல்லாம் ஓட்டே கிடையாது. வர்ற கும்பல்ல பாதி ஓட்டு கிடையாது. அதனால பெண்கள் கிட்ட பெரிய பின்னடைவு வந்து விஜய்க்கு வந்திருக்கு. பெரம்பூர்ல ஜெயிச்சிருவாரு எனக்கு தோணுது. அப்படியா? ஆர்சி சைடு வச்சு ஆப் பெருசா இருக்குங்க, ஆயில் தடவாம ஏத்துறாரு. நீங்க வெயிட் பண்ணுங்க, ஏன்னா உங்களுக்கு மக்களுடைய செல்வாக்கு என்ன உங்களுக்கு தெரியல. இன்னைக்கோ எதிராஜி கிட்ட விஜய் தோத்துருவாரு. பெரம்பூர் ஆர்சி சைடுல விஜய் ஜெயிச்சிருவாரு. அட்லீஸ்ட் ஒரு 1000 ஓட்டு வித்தியாசத்துல விஜய் ஜெயிச்சிட மாட்டாரா? வாங்குறதே 1000 ஓட்டு வாங்கினாருன்னா படிக்கிறதுல உடம்புல எதுவும் பிரச்சனையா? வெயில் தாங்க மாட்டேங்க. அவர் வந்து நல்ல சொகுசு வாழ்க்கையில இருந்து பழகிட்டாருங்க. ஏசிலே இருந்தவரை தூக்கின்னு வந்து நீங்க வெயில்ல உச்சி வெயில்ல ஏற்றி விடுறீங்க. ரெண்டாவது நீங்க கேட்குற டைமிங்லாம் பார்த்தீங்கன்னா உச்சி வெயில், கொளுத்துற வெயில். சாயந்தரம் 6 மணிக்கு மேல வெளில வர மாட்டேங்கிறாரு, குற்றச்சாட்டு இருக்கு. அது 6 மணிக்கு மேல கை விடும். ஒருத்தன் ஜாதி வெறியன்றான், அவனுக்கு சீட்டு கொடுத்து வச்சிருக்கேன். ஒருத்தன் கஞ்சா வியாபாரி போன வாரம் தான் ஜெயில இருந்து ஜாமீன்ல வெளியே வந்திருக்கான், அவனுக்கு சீட்டு கொடுத்து வச்சிருக்கேன். ஒருத்தன் வீடு வந்து அடிக்கிறான், அவன் காலேஜ் மாமனார் சொத்துல உட்காந்துக்கிறான் காலேஜ், அவனை நீங்க சீட்டு கொடுத்து வச்சிருக்கேன். நீங்க எல்லா இடங்களிலும் தப்பான ஆட்களை வச்சுட்டு அடுத்தவங்க மேல பழி போறது தப்பிக்கிறது என்ன வசதி? பூரா செயின் திருடன் உள்ள போட்டாங்க. எவன் திருடான்னு தெரியல. எல்லா ஊர்லயும் இப்ப பாருங்க 5.5 சவரன் 6 சவரன். இந்த மெட்ராஸ்ல ஒரு பொண்ணு நேத்தி கண்ணீருக்கு கதறது, ஐயோ வீட்டுக்கு தெரியாம வந்த என் செயினை அடிச்சுட்டு போயிட்டாங்க, 6.5 சவரம் போச்சுன்னு. திருப்பூர்ல அதே மாதிரி டோல்கேட் கிட்ட ஒரு பொண்ணு கண்ணீர் விட்டு கதறது, நான் கடைக்கு போறான்னு வந்து விஜய் வராருன்னு வேடிக்கை பார்க்க வந்தேன், என் செயின் 6.5 சவரம் அவன் போயிடுச்சு. வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் கோடாங்கி அவர்கள். வணக்கம். வணக்கம். தாவேக தலைவர் விஜய் போகிற இடமெல்லாம் பிரச்சாரத்தை கேன்சல் பண்ணிட்டு, அதாவது ரோட் ஷோ போகிறாரு, ஆனால் பேச மாட்டேங்கிறாரு. முன்னாடியெல்லாம் போலீஸ் ஒரு பர்மிஷன் தரல, பேசுறதுக்கு அனுமதிக்கல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை திமுக போலீஸ், அதை சொல்லுங்க, திமுக போலீஸ் அப்படி ஒரு குற்றச்சாட்டை தாவேகவும் விஜயும் சொன்னாங்க. இப்போ போலீஸ் பர்மிஷன் கொடுக்குது, ஆனால் விஜய் பேச மாட்டேங்கிறாரு. என்ன நடக்குது, எப்படி புரிஞ்சுக்கணும் இதை? அவர் அரசியல்வாதியே கிடையாதுப்பா, ஷோ காட்டுறாள். அவர் அரசியலுக்கு வந்துட்டாரு விஜய் அப்படின்னு நீங்க தான் சொல்றீங்க. அவர் எங்க அரசியலுக்கு வந்தார்? அவர் வந்து என்னன்னா, உங்களுக்கு வந்து இப்போ வந்து ஒரு நாள் வந்தாருன்னா 2 நாள் லீவ் போட்டு. நீங்க தமிழ்நாட்டு மக்களே தப்பா பேசுறீங்க. விஜய்க்கு அரசியல் தெரியலன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கே அரசியல் தெரியலன்னு அர்த்தம். ஏங்க தற்கூரி கும்பலை போய் தமிழ்நாடுன்னு சொல்றீங்களே? விஜய் சொன்னது நானா? அவர் சொல்லுவாருங்க, நான் அவரையே அந்த லிஸ்ட்ல தானே வச்சிருக்கேன், தலைமை தற்கூரி விஜய். இதெல்லாம் உண்மையதான் சொல்றேன் நான். அநியாயம். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, உண்மையதான். ஏன்னா இவர் வந்து ஆரம்பத்தில் என்ன சொல்லிட்டு இருந்தாருன்னா, தமிழ்நாட்டில் என்னைய வந்து நடமாடவே விட மாட்டேங்கிறாங்க, வெளியில் வந்தாலே பிரச்சனை பண்ணுறாங்க, எஸ்ஓபி போடுறாங்க, போலீஸ் கெடுபிடி காட்டுது, பர்மிஷன் தர மாட்டேங்கிறாங்கன்னு உருட்டுனானுங்க. ஆதவன் ஒருத்தர் இருக்கார், இந்த 6 அடி வளர்ந்த கட்ட ஒருத்தர் இருக்கார் இல்லையா, அவர் ரொம்ப நான் செல்லமாக என்ன சொல்லுவேன்னா, வளர்ந்து கட்ட எருமைன்னு சொல்லுவேன், 6 அடி எருமைன்னுவேன். ஏன் இப்படி ரொம்ப செல்லமாக சொல்லுவேன்? ஏன் அது அப்படி எருமைக்கு வந்து எதுவுமே இருக்காதுங்க. மழை பெஞ்சாலும் அப்படியே நிற்கும், வெயில் அடித்தாலும் அப்படியே நிற்கும், பனி பெஞ்சாலும் அப்படியே நிற்கும், சூடு சொரணியே இருக்காது, பொய் பேசும். எருமை பேசாது, வளர்ந்து கட்ட எருமை பேசும். நீங்க அவரை புகழ போறீங்கன்னு பார்த்தா டமானு ஏங்க, செல்ல பிள்ளைய அப்படிதாங்க நம்ம திட்ட முடியும், பூரா செல்ல பிள்ளை. ஏன்னா ஏன் சொல்றேன்னு தெரியுமா? இது பூரா வாயை திறந்தா பொய் பேசும். இதுதான் சொன்னுச்சு. தேர்தல் தேதி மட்டும் அறிவிக்கிட்டோம், எஸ்ஓபியாவது அதாவது எங்க அண்ணன் வீதியா தெருவா அப்ப என்ன தெருவா பிச்சை எடுப்பாரா அப்படின்னு கமெண்ட் போட்டாங்க. நான் போடல, நிறைய பேர் அவர் பேச இந்த பேச்சை போட்டு, இந்த யானைக்கு ஆனா யானையை வச்சு என்ன பண்ணுவேன், பிச்சை எடுப்பியான்னு கேட்ட மாதிரி இவர் தெருவா போவார்னு சொன்னாங்க. அவர் சொன்னதோடு நின்று போச்சு. இதுவரைக்கும் 10 கூட்டங்களுக்கு மேல ரத்து பண்ணியிருக்காரு. 13 கூட்டம் ரத்து பண்ணியிருக்காரு. ஆனா பேச மாட்டார், எங்கேயுமே ரோட் ஷோக்கு போவார். இதுல என்ன டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னீங்கன்னா, இவருக்கு வந்து ஒரு மேனியா இருக்கு, விஜய்க்கு ஒரு மேனியா. என்னன்னா விஜய் மேனியா விஜய் ஒரு மேனியா. விஜய் மல்லையாங்கிற மாதிரி விஜய் மேனியான்னு சொல்றீங்க? ஆமாங்க. என்னன்னா கூட்டத்தை பார்த்தா தான் அவருக்கு வந்து அப்படியே புலகாயுத அடையும் உள்ள சையாங்கிற மாதிரி ஏதோ ஒரு கன்றாவி. என்ன அதான் அவர் சொன்ன டைலாக் தானே அது. அதுதான்
பொதுமக்கள் கூட்டம் திரண்டு அப்படியே ஆரவாரம் பண்ணணும், கத்தணும், கதறணும், செட்டப் ஆட்கள்லாம் கண்ணீர் விடுவாங்க. நிறைய பொண்ணுங்க அழுவாளுங்க பத்தியா, இதெல்லாம் ஜூனியர் ஆர்டிஸ்ட். ஒருத்தி கூட ஒரிஜினல் ஆள் கிடையாது. எல்லாம் காசு வாங்கிட்டு 800 ரூபாய், 1000 ரூபாய், 500 ரூபாய், ஆளுக்கு தக்க காசு. விஜய் நான் பார்க்குற மாதிரி கண்ணீர் விட்டு கதறணும், இல்லை கேமராக்காரன் பார்க்குற மாதிரி கண்ணீர் விட்டு கதறணும். கதறினா உனக்கு எக்ஸ்ட்ரா 100 ரூபா, எக்ஸ்ட்ரா 200 ரூபா. பூரா காசு வாங்கியே பழகின கும்பல். இப்போ எல்லா பக்கமும் இந்த கூட்டம் வந்தால் தான் இவர் வந்து அதை கொண்டாடுறாரு. ஒரே இடத்துல நீங்கள் வந்து ஒரு கூடாரத்துக்குள்ளே அடைச்சிட்டிங்கன்னா சிங்கத்தை கூட்டுக்குள்ளே அடைச்ச மாதிரி கதையாயிடுது. சிங்கத்தை யார் கூட்டுக்குள்ளே அடைச்சது? இது அசிங்கம். அதுவாக அடைஞ்சிருது. இப்போ என்னன்னா, யாராவது ஒரு 10 பேர் மயங்கி விழணும், ஒரு 4 பேர் சாகணும், இதெல்லாம் இந்த ஓலங்கள்லாம் அவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக. அப்படி சொல்கிறீங்க. ஆனால் மனுஷன் விஜய் நான் புதுசாக திருப்பூரில் பார்த்தேன். என்ன திருப்பூரில் கோவப்பட்டார் பேசுறதுக்கு முன்னாடி. இதை தாண்டி வரக்கூடாது அப்படின்னு பதறி போய் பின்னாடி போங்க பின்னாடி போங்க அப்படின்னு பதறினார். நீங்கள் இதை தான் பார்த்தீங்க. இன்னொன்று பார்க்கலையே நீங்கள், சைக்கிள் ஓட்டினார். சைக்கிள் ஓட்டிகிட்டே போகும்போது ஒருத்தன் கை நிறைய பூ வச்சுருக்கான். வீடியோ இருக்குது. கை நிறைய பூ வச்சுருக்கான். அந்த பூவை தூக்கி அவர் மேலே அப்படி போட்ட உடனே வெடிகுண்டு போட்ட கணக்கா சைக்கிள் அப்படி டமால்னு போட்டு விறுவிறுன்னு ஓடி போய் வேனில் ஏறிட்டார். ஏன் என்னன்னா, அதுதான் வந்து பாயிண்ட்டு. நான் சைக்கிள் ஓட்டின்னு வருவேன், ஒருத்தங்க நிற்பான், இவர் ஸ்கிரிப்ட் அது, அங்கே ஒருத்தன் நிற்பான், அவங்க மேலே அப்படியே பூ போடுற மாதிரி அப்படியே போடுவான், டப்புன்னு சைக்கிளை விட்டுட்டு ஓடி வந்துடணும். ஏன்னா க்ரௌடு நாங்கள் வந்து உங்களை நோக்கி ஓடி வர சொல்லுவோம், டைம் லேப்ஸ் ஆயிடுச்சுன்னு நசிங்கிருவீங்க, நீங்கள் முன்னாடியே நீங்கள் ஓடியாந்துடணும் அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து வச்சுட்டாங்க. இந்த வளர்ந்து கட்ட டைரக்ஷன் மாதிரி சொல்றீங்க. ஆமாங்க, இப்போ சினிமாக்காரன் அதான் பண்ணிட்டு இருக்காரு. விஜய் ஏன் ரோட் ஷோ போறாரு, பிரச்சாரம் போறாரு, பேச மாட்டேங்கிறாரு? ஏன் பேச மாட்டேங்கிறாருன்னா, எழுதி கொடுக்குற எல்லாம் ஒரே ஸ்கிரிப்ட். இதுக்கு மேல என்னால பக்கம் பண்ணி பேச எழுதி கொடுக்குற இடத்துக்குள்ள ஒருத்தருக்கு பதிலா 4 பேர் வேலைக்கு சேர்க்கலாமே. அதெல்லாம் எங்களுக்கு பழக்கம் இல்லை. ஜான ஆரோக்கியசாமிக்கு அப்படிலாம் ஆளை சேர்த்தா அவருடைய பிரச்சனை எல்லாம் வெளியே தெரிஞ்சிடும்ல, சேர்க்க மாட்டாரு. ஒரே டைலாக், ஒரே மாதிரி, நான் உங்களை நம்புங்க, நான் உங்களை ஏமாற்ற மாட்டேன், நான் சொகுசு வாழ்க்கையை விட்டு வந்துட்டேன், அத்தனை வழிகளையும் தாங்கி வந்திருக்கேன். இந்த டைலாகை தவிர வேறு எதுவுமே பேசுறது இல்லை. இது எல்லா இடத்துலையும் பேசி அவருக்கே போர் அடிச்சிச்சு. ஏப்பா இனிமேலாம் பேச முடியாதுன்னு. நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள். ஆரம்ப காலகட்டத்தில் இப்போ என்னை மாதிரி கையெல்லாம் மடித்து விட்டுக்கிட்டு, இவ்வளோ தூரம் மடித்து விட்டுக்கிட்டு போய் பிரச்சாரம் பண்ணாரா? இப்போ கையெல்லாம் இறக்கி விட்டுட்டு ஃபுல் ஹேண்டில் வராரு. வெயிலுக்காகவா? ஆமாம், உடம்பு கருப்பாயிடுச்சு இல்லை ஏங்க? அந்த உடம்பு வச்சு தாங்க, செவப்பு தோலை வச்சு தான் ஊரே ஏமாற்றிட்டு இருந்தாருங்க இவ்வளோ நாள். இப்போ அது வந்து கருப்பாயிடுது இல்லை? ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஏன் அவர் வந்து அந்த மாதிரி லீவ் எடுக்கிறாரு தெரியுமா உங்களுக்கு? லீவ் எடுக்கிறது என்னன்னா, வெயில்ல எடுக்கிறாரா? ஸ்கூலா காலேஜா? ஆமாங்க, லீவ். ஏங்க கட்சியே 3 மாசத்துக்கு லீவ் விட்ட கட்சிங்க அது. ஆரம்பிச்சாங்களே கட்சி, ஆரம்பிச்ச உடனே 3 மாசம் எந்த செயல்பாடும். முதல் மாநாடு போட்டாரா விக்கிரவாண்டியில? மாநாடு போட்ட உடனே எல்லா நிர்வாகிக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் போயிடுச்சு, கட்சி ஒரு 3 மாசத்துக்கு லீவு, யாரும் ஆபீஸ் பக்கம் வராதிங்க. 3 மாசம் கழிச்சு தலைமையிலேருந்து கூப்பிடுவாங்க, அப்போ வந்தா போதும், 3 மாசத்துக்கு லீவு உங்களுக்குன்ட்டாங்க. உலகத்துல எந்த கட்சியிலும் அப்படி கிடையாது. சரி, இப்போ என்ன லீவ் விடுறாரு எலெக்ஷன் நேரத்துல? ஒரு நாள் விட்டு ஒரு நாள், ஏன்னா ஒரு வாரம் கூட லீவ் விடுறாரு. அதெல்லாம் பத்தில எங்களுக்கு என்னங்க கவலை? எலெக்ஷன் முடிஞ்சாலும் நாங்க வந்து வருவோங்க வெளியில. எஸ்ஓபி எல்லாம் அப்பெல்லாம் தூக்கி சாப்பிடுவோம். சரி, ஏன் பேச மாட்டேங்கிறாரு? பேச தெரியல, எழுதி கொடுக்குறது படிக்க தெரியல. கிரவுண்ட்ல என்ன பேச்சு பேசினாரு, மதுரை மாநாட்டில் என்ன பேச்சு பேசினாரு? ஆமாங்க, அங்கெல்லாம் எழுதி கொடுத்தானுங்க, படிச்சார். அதை தப்பு. வா கூட்டணிக்கு அது திறந்து வச்சிருக்கேன், ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு. ஆட்சியும் ஒன்று தான், அதிகாரமும் ஒன்று தான். ஆட்சியில் ஒருத்தனுக்கு பங்கு கொடுத்தாலே அவனுக்கு அதிகாரம் வந்துடுதுல. அது என்ன ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு? நடு சென்டர் மாதிரி நம்ம ஊரெல்லாம் சொல்லுவாங்கல்ல, நடு சென்டர். அதுவே அப்படிதான். அது என்னடா நடு சென்டர்? கியூ வரிசையில் நின்னார்கள், பார்த்துருக்கீங்களா நீங்கள்? வரிசை என்னது? கியூ வரிசையில் நின்று ஓட்டு போட்டாங்கன்னு. இந்த மாதிரி தான் பார்ட்டி. அதனால அவருக்கு வந்து பேசுறதுல அவருக்கு சிரமம் இருக்குங்க, படிக்கிறதுல உடம்புல எதுவும் பிரச்சனையா? வெயில் தாங்க மாட்டேங்க. அவர் வந்து நல்ல சொகுசு வாழ்க்கையில இருந்து பழகிட்டாருங்க. ஏசிலே இருந்தவரை தூக்கின்னு வந்து நீங்க வெயில்ல உச்சி வெயில்ல ஏற்றி விடுறீங்க. ரெண்டாவது நீங்க கேட்குற டைமிங்லாம் பார்த்தீங்கன்னா உச்சி வெயில், கொளுத்துற வெயில். சாயந்தரம் 6 மணிக்கு மேல வெளில வர மாட்டேங்கிறாரு, குற்றச்சாட்டு இருக்கு. அது 6 மணிக்கு மேல கை உதறவங்க. கை உதறணும்னா புரியல. அவரால் முடியாது. 6 மணிக்கு மேலே இப்போ எல்லாரும் வெயிலில் பிரச்சாரம் பண்ண. நம்ம பொதுவாக நீங்கள் மற்ற கட்சி தலைவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க காலையில் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ இந்த ஊரில் இங்கேருந்து கிளம்புறாங்க, சென்னையிலேருந்து கிளம்புறாங்கன்னு வச்சிங்களேன், இப்போ மயிலாடுதுறைக்கு வரைக்கும் போகிறாங்க பிரச்சாரத்துக்குன்னா, போயிட்டு வாங்க. மயிலாடுதுறையில் பிரச்சாரம் நைட்டு மீட்டிங் முடிக்கிறாங்க. முடிச்சவொடனே அங்கே ஏதோ ஒரு பக்கத்தில் ஹோட்டல்லையோ இல்லை கட்சி நிர்வாகி வீட்லையோ தங்கிடுவாங்க. எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும். உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்கிறேன் நான். ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருக்கும்போது 2002 2000 அந்த காலகட்டத்தில் அப்போ என்ன வந்து சத்தியமங்கலத்துக்கிட்ட அவங்க வந்து பிரச்சாரம், அவங்க நினச்சிருந்தா இதே மாதிரி அவங்க தனியார் ஃப்ளைட்டில் கூட வந்திருக்க முடியும். அவ்வளோ செல்வாக்கு, ஹெலிகாப்டர்லாம் வரலாம் அவங்களால. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, தொடர்ந்து அங்கே பிரச்சாரம் பண்ணணும்னு சொன்னால சத்தியமங்கலத்தில் தங்குறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. சத்தியமங்கலத்தில் நல்ல ஹோட்டல், பெரிய இவங்க தங்குற அளவுக்கு பெரிய ஹோட்டல்லாம் அப்போ இல்லை. வந்து ஒன்று சத்தியமங்கலம் தங்கணும், அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஊட்டிக்கு போகணும், இல்லை இந்த பக்கம் வந்தால் கோயம்புத்தூர் வரணும், இப்படி தான் தங்க முடியும். இல்லை சத்தியமங்கலத்தில் தங்கணும், ஒரு வீடு ஃபிக்ஸ் பண்ணுங்கன்ட்டாங்க. ஜெயலலிதா தங்கணும்னா எப்படி இருக்கும்? எல்லா வசதியும் இருக்கணும். அப்போ என்னுடைய நண்பர்
என்னுடைய வெல்விஷர், என்னுடைய நண்பர், அவர் தான் வந்து அவருடைய வீட்டை கொடுத்தாரு. ஜெயலலிதா தங்க போகிறாங்கன்னு சொன்ன உடனே வீட்டு பாத்ரூம்லாம் உடச்சி போட்டு புது இட்டாலியன் மார்பிள் போட்டு எல்லா கிளாசெட்டை மாற்றி புது ஃப்ரெஷ்ஷு, ஏற்கனவே அது நல்லா வச்சுருப்பார், நல்ல ஐஃபை, மிகப்பெரிய பணக்காரர், வசதியானவர். ஜெயலலிதா தங்க போகிறாங்கன்னு சொன்ன உடனே அந்த வீட்டையே மாடிஃபை பண்ணி புது கார்பெட்டு, புது சோஃபா, எல்லாம் புதுசு கம்ப்ளீட்டாக. ஏற்கனவே இருந்ததெல்லாம் தூக்கிட்டாங்க. யோசித்து பாருங்கள். வந்து அந்த அம்மா வந்து 3 நாள் என்னமோ தங்கினாங்க. தங்கி பிரச்சாரம் போவாங்க. அந்த ஏரியாவே கலெக்டர் கண்ட்ரோலில் வந்துடுச்சு. அந்த ஏரியாவில் இருக்கிற ஆட்களே நினச்சவொன்னே வெளியே வர முடியாது. எல்லாருக்கும் பாஸ் கொடுத்துட்டாங்க. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, அவ்வளோ பெரிய உச்சத்தில் மிகப்பெரிய த்ரெட்டில் இருந்த டைம் அவங்க. அப்போ வந்து எல்டிடிக்கு எதிராக அவங்க செயல்படுறாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு த்ரெட் இருந்த டைம்லேயே ஒரு வீட்டில், ஒருத்தருடைய வீட்டில் போய் ஜெயலலிதா தங்கி 3 நாள் அங்கே தங்கி இருந்து பிரச்சாரம் பண்ணிட்டு வந்தாங்க. யார் இந்த ஃப்ரெண்டுன்னு சொன்னீங்கன்னா? அவர் பேரெல்லாம் வேண்டாம். ஏன்னா அவர் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து அவர் இன்னொரு கட்சியில் மிக முக்கியமான ஒரு நபரோடு மிக நெருக்கமாக இருக்கார். அதனால பேரெல்லாம் வேணாம், எல்லாருக்கும் தெரியும். நான் இதை சொன்னாலே புரிஞ்சுப்பாங்க. அந்த அளவுக்கு மிக நெருக்கமானவர்னு வச்சுங்களேன். அவர் வந்து ஒரு டாக்டர், இதுக்கு மேலே நான் சொல்ல முடியாது. சரி, சரிங்களா? ஏன் இதை சொல்ல வரேன்னா, அப்பேற்பட்ட ஜெயலலிதாவே ஒரு வீட்டில் தங்கினாங்க. இவர் வந்து எந்த ஊருக்குனாலும் போகிறாரு. இப்போ சென்னையிலேருந்து அவர் வந்து தனி விமானத்தில் போகிறார். திருச்சிக்கு போகிறாரு, மதுரைக்கு போகிறாரு, கன்னியாகுமரிக்கு போகிறாரு, எங்கேயோ போகிறார் இல்லையா? போனவர் அங்கே பிரச்சாரம் முடிச்சுட்டு 234 தொகுதி ஆள் போட்டிருக்காரு. அங்கே நைட் தங்கிட்டு காலையில் ஏஞ்சி ஒரு வாக்கிங் போயிட்டு அங்கே பிரச்சாரம் பண்ணிட்டு திருப்பி அப்படி வரலாமே. அதே காலையில் வந்தால், காலையில் இங்கே வீட்டிலேருந்து எந்திரிக்கிறதே 10 மணிக்கு எந்திரிக்கிறாரு. 12 மணிக்கு தனியார் ஃப்ளைட்டில் ஏறுறாரு. 12 மணிக்கு வரேன்னு 12 மணிக்கு ஃப்ளைட்டை ஏறுறாரு. அங்கே போய் இறங்குறாரு. 2 மணிக்கு பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறார். 4 மணிக்கு முடிச்சிடுறாரு. அவசரமாக ஏர்போர்ட்டுக்கு வராரு. திருப்பி ஃப்ளைட்டு பிடிச்சி சென்னைக்கு வந்துடுறாரு. நான் என்ன கேட்க வரேன், நீலாங்கரை பங்களாவில் யார் இருக்கா உன்னைய கூப்பிட்றது, வரவேற்கிறது, பாராட்டுறதுக்கு? பொண்டாட்டி வெளியே அமிச்சிட்டிங்க, புள்ள வெளியில் இருக்கான், பொண்ணு வெளியில் இருக்குது, தனியாக ஒரு ஆள். உனக்கு என்ன சென்னையில் என்ன இருக்குது? ஒண்டி கட்ட நீ. அப்போ ஒண்டி கட்ட கிடையாது. நீ திருட்டுத்தனம் பண்ணுற, ஏதோ நீ நல்லவனா இல்லை, உனக்கு அங்கே யாரோ வெயிட் பண்ணுறாங்க. அப்படி தானே நமக்கு யோசிக்க தோணுது. அப்படி தானே யோசிப்பாங்க. நீ அடிப்படையில் நாளே கிடையாதுங்க சார். இன்றைக்கி என்ன நாள் சார்? இன்னையிலேருந்து சரியாக, இன்றைக்கி வந்து 16ஆம் தேதி, இன்னிலேருந்து சரியாக 23ஆம் தேதினா 20ஆம் தேதியே பிரச்சாரம் முடிச்சிருவாங்க. 4 நாள் தான் இருக்குது. 4 நாள் இருக்கும்போது ஒருத்தன் ஊரில் இருக்கிற நிர்வாகிலாம் கிளம்பி மெட்ராஸுக்கு வா, இங்கே வந்து நான் கூட்டம் போடுறேன், மேனிஃபெஸ்டோ ரிலீஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு ஒரு கூட்டம் போடுறேன்னு எல்லாரும் கூப்பிட்றாரு. அங்கே யாருங்க வேலை செய்வா? தொகுதியில் யாருங்க வேலை செய்வா? இன்னிலேருந்து நேற்றுலேருந்து பிஎல்ஓ வச்சுக்கிட்டு, பூத் லெவல் ஆஃபீஸரை வச்சுக்கிட்டு வீடு வீடாக போய் பூத் ஸ்லிப் கொடுத்துட்ருக்காங்க. அதெல்லாம் இந்த தற்குறி கும்பலுக்கு தெரியுமா? அதுக்கெல்லாம் ஆள் இருக்கா? எவனா கூட போகிறானா? அப்புறம் வந்து திமுக நசுக்குது, பிதுக்குது, புடுங்குதுன்னுவானுங்க. ஏடா உனக்கு அடிப்படையில் அறிவே இல்லை, அரசியல்னால் எனக்கு எழவே தெரியல, அப்புறம் என்ன நீங்கள் சாதிக்க போகிறீங்க? கேட்டால் முதலமைச்சர் நாற்காலி நேராக நீலாங்கரையில் ஏறுவாரா, அப்படியே செஞ்சாஜ் கோட்டையில் வந்து உட்காந்துருவாராம். முதலமைச்சர் கதவு திறந்துடணுமா, நாட்டை ஆள்றதுக்கு வந்துடுவாராம். ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்பாராம். நீ என்ன பண்ணி கிழிச்சிட்ட? நீ உனக்கு 234 தொகுதியில் ஆள் போட்டிருக்கே, உன் சொந்த கட்சிக்காரனா, உன் சொந்த ரசிகனா? 120 பேரை வெளியே வந்து ஹயர் பண்ணியிருக்க. அங்கே கட்சியில் சீட்டு கிடைக்கலன்னா வெளியே வந்தானா கொடுக்குற. இவன் கட்சியில் சீட்டு கிடைக்கலன்னா பிஜேபி, ஏடிஎம்கே, டிஎம்கே, எல்லா ஜாதி கட்சி. ஒருத்தன் ஜாதி வெறியன்றான், அவனுக்கு சீட்டு கொடுத்து வச்சிருக்க. ஒருத்தன் கஞ்சா வியாபாரி, போன வாரம் தான் ஜெயிலேருந்து ஜாமீனில் வெளியே வந்திருக்கான், அவனுக்கு சீட்டு கொடுத்து வச்சிருக்க. ஒருத்தன் வீடு பூந்து அடிக்கிறான், அவன் காலேஜ் மாமனார் சொத்தில் உட்காந்துக்கிறான் காலேஜ், ஒருத்தன் அவனை நீங்கள் சீட்டு கொடுத்து வச்சிருக்க. அப்போ நீங்கள் எல்லா இடங்களிலும் தப்பான ஆட்களை வச்சுக்கிட்டு அடுத்தவங்க மேலே பழி போடுறது, தப்பிக்கிறதுக்கு எந்த விதத்தில் நியாயம்? திருப்பூரில் ஒரு சம்பவம் நடந்திருக்கும். எப்படி கரூரில் ஒரு விஷயம் நடந்துச்சோ அதே மாதிரி திருப்பூரில் நடந்திருக்கும். நல்ல வேலையாக திருப்பூரில் வந்து மயக்கத்தோடு போச்சு, இல்லைன்னா அங்கேயும் 10 பேர் செத்துருப்பான். திருப்பூரில் வேட்பாளரே மயக்கப்பட்டு கீழே விழுந்துட்டார். அப்போ இதில் என்ன தெரியுது? நீ தப்பான டைம் ஃபிக்ஸ் பண்ணுற ஒன்று. 2வது, உங்ககிட்ட வர எவனும் யோக்கியமாக இல்லை, எல்லாம் தற்குறி கும்பலாக இருக்குது. என்ன அடிப்படையில் பண்ணுறோன்னு தெரில. இதை விட கொடூரம் சொல்கிறேன் கேளுங்க. இந்த தற்குறி கும்பலில் நெருக்கி அடித்து வந்து மயங்கி உழுவுறது மட்டும் இல்லைங்க, இப்போ பூரா செயின் திருடனுங்க உள்ளே பூண்டானுங்க. எவன் திருடான்னு தெரியல. எல்லா ஊர்லேயும் இப்போ பாருங்கள் 5.5 சவரன் 6 சவரன். இந்த மெட்ராஸில் ஒரு பொண்ணு நேற்று கண்ணீர் விட்டு கதறுது, ஐயோ வீட்டுக்கு தெரியாமல் வந்தேன், என் செயினை எடுத்துகிட்டு போயிட்டானுங்க, 6.5 சவரம் போச்சுன்னு. திருப்பூரில் அதே மாதிரி டோல்கேட் கிட்ட ஒரு பொண்ணு கண்ணீர் விட்டு கதறுது, நான் கடைக்கு போகிறேன்னு வந்து விஜய் வராருன்னு வேடிக்கை பார்க்க வந்தேன், என் செயின் 6.5 பவன் போயிடுச்சு. இன்னொரு அம்மா கதறுது, திருட்டு பசங்க உள்ளே பூந்துட்டானுங்க. அப்போ நீங்கள் வந்து நல்லா பாருங்களேன், திமுகவுக்கு கூட்டம் வருது, எடப்பாடி கூட்டம் வருது, சீமானு கூட்டம் வருது. நேற்றுக்கு சேலத்தில் கமலஹாசன்
பிரேமலதா, ஸ்டாலின் அவர்கள் 3 பேர் ரோட்டில் நடந்து போகிறாங்க. இதுக்கு பேர் தான் ரோட் ஷோ. நீங்கள் ரோட் ஷோன்றது வேன் மேலே நின்றுன்னு சும்மா ஆளே இல்லாதத்துல கூட்டத்தில் கை காமிக்க கூடாது. ஒரு பிரிட்ஜ் மேலே போகிறாருங்க, கூட்டமே இல்லை, இவர் வண்டி மட்டும் தான் போயினுக்குது, விஜய் வண்டி மட்டும் தான் போகுது. இதுக்கு பேர் ரோட் ஷோவா? சென்னையில் ஏன் பாதியில் முடிச்சாருன்னு கேட்டிங்கல்ல, அதுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த சேலத்தில் நடந்த கூட்டம் இருந்தது இல்லை, இவங்க நடந்து போனாங்கல்ல ரோட் ஷோ, கிட்டத்தட்ட 10,000 லேடிஸ் போனாங்க பின்னாடியே. ஒரு சின்ன தள்ளுமுள்ளு கிடையாது, ஒரு சின்ன அசம்பாவிதம் கிடையாது, யாருக்கும் மூச்சு திணறல் இல்லை, யார் செயினியோ பரிசையோ எவனும் திருடல. அப்போ உங்ககிட்ட வரவெல்லாம் யாரு? ஏன் இது நடக்குதுன்னா, இந்த பெண்கள்லாம் இருக்காங்களே, இப்போ நகையை பறி கொடுத்த பெண்கள்லாம் இருக்காங்களா, அந்த குடும்பத்தாருக்கு அன்பான வேண்டுகோள், இந்த மாதிரி தருதலைங்களை எதுக்கு வெளியே விடுறீங்க நீங்க? நிறைய லேடிஸ் வந்து ஏதோ அவங்க விஜயண்ணா வந்தா அப்படியே நாட்டை திருத்தி மாற்றி அப்படியே கிழிச்சு அப்படியே கட்டி சுற்றி எடுத்து வெட்டி அறுத்து தள்ளிடுவாருன்னு பேசுறாங்க. இது வரைக்கும் என்னம்மா பண்ணாருன்னு கேட்டா, இல்லை அண்ணன் வந்து பண்ணுவாரு, என்ன வந்து இது வரைக்கும் என்ன பண்ணிட்டாரு? பாதி பேருக்கு ஓட்டே இல்லை. இது என்ன கொடூரம்னா, எல்லாம் பூரா 16-17 வயசு பசங்க தான் வராங்க. பொம்பளை பசங்கள்லாம் செமஸ்டரை விட்டுட்டு வந்திருக்கோன்னுங்க. வாழ்க்கையில் படிங்க, அப்போதான் உங்களுக்கு புத்தி இருக்கும், அறிவு இருக்கும், தற்குறியா தெரியாதீங்க. அவன் நல்லா நடிச்சான், அவன் வந்து ட்ராப் அவுட்டு, பாதி நேரம் காலேஜுக்கே போல, ட்ராப் அவுட். அவனுக்கு என்ன பிரச்சனை தெரியும்? சொத்து இருக்குது, சுகம் இருக்குது, எல்லாம் இருக்குது, பொண்டாட்டியை அனுப்பி விட்டு ஊர் சுற்றினுக்கிறான், நடிகையோட ஊர் சுற்றுறான். உன் குடும்பம் நீ போய் படித்தாதான் உன் குடும்பம் உருப்பிடும், விளங்கும். இதை சொன்னால் நம்ம மேலே அணில்கள் எகிருது. இப்போ சென்னையில் வரேன் நான். சென்னையில் ஏன் பிரச்சாரத்தை பாதியில் நிறுத்திட்டு ஓடினார்னா, கூட்டம் இல்லை எதிர்பார்த்த அளவுக்கு. அது அவருக்கு தெரிஞ்சிருச்சு. அவருக்கு இந்த பெரிய கூட்டம் வந்தால் தான் பிடிக்கும், நெரிசல் இருந்தால் தான் பிடிக்கும். போலீஸ் என்ன பண்ணுச்சுன்னா, கிளவராக வீட்டில் ஆரம்பிச்சானுங்க. இந்த அணில் குஞ்சுகளை வந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணோம். இனிமே எந்த கும்பல் பின்னாடியே வண்டியில் வர்றதெல்லாம் அலோவ் பண்ணக்கூடாது, முடிவு பண்ணுங்கடா, போடுறா போலீஸை, ஆனதை பார்த்துக்கலான்டான்ட்டு ஃபுல் போலீஸ் போஸ்ட் போட்டாங்க. வீட்டில் ஆரம்பிக்கிறானுங்க. பின்னாடி வண்டி வரதெல்லாம் கிடையாது. அவர் வண்டி அவரோட சேர்ந்து எந்த அனுமதிக்கப்பட்ட கார் அவ்வளோதான் வரணும். வண்டி வருதா சைடில் தான் நிற்கணும், மீறி வந்தால் அடி பின்னி எடுத்துட்டு வந்துட்டாங்க. முதல்ல பார்த்துக்கலான்ட்டார், முடிவு பண்ணிட்டார். இப்போ சென்னை கமிஷனரை மாற்றினீங்கல்ல, உங்களுக்கு வேண்டிய ஆள் தானே மாற்றினீங்க நீங்கள். ஐயோ அருண் இருந்தாருன்னா நம்மளெல்லாம் போட்டு புழக்கிறாருன்னு இப்போ இந்த கமிஷனர் வச்சு ஆப்படிச்சாரா? எல்லா போலீஸும் ஒன்று தான். இப்போ நீங்கள் நேர்மையாக நடந்துக்கிட்டால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. மற்ற கட்சிக்கெல்லாம் ப்ராப்ளம் வர்றது இல்லையே, உங்களுக்கு மட்டும் தானே வருது. ஏன்னா நீங்கள் முறைப்படுத்தாத கூட்டம், நெறிப்படுத்தாத கூட்டம், தறிகட்ட கூட்டம், யார் என்னன்னே தெரியாது. விட்டா விஜய் மேலேயே பாஞ்சி பிராண்டிடுவானுங்க இவனுங்க. அதான் அப்படிப்பட்ட கூட்டம் தான். ஒருத்தன் வந்து தூக்கி போடுறான், தூக்கி போட்டால் போய் தர்பூசணி பழத்தை தூக்கி உள்ளே போடுறோமே, மண்டையில் கேண்டால் உடஞ்சா என்ன ஆகும் அப்படின்னு அடிப்படை அறிவே இல்லை. அண்ணா பிடிச்சிக்கோன்னு போடுறானுங்க. டேன்றதுக்குள்ள வண்டி மேலே விழுது. யோசிச்சு பாருங்களேன். இந்த கூடவே பிளாக் கார்ட்ஸ் வச்சிருக்காருல்ல விஜய், அவனுக்கு கை ஒரு பை மாதிரி வச்சுருப்பான்னு பார்த்துருக்கீங்களா? அது வந்து உங்களுக்கு புல்லட் ப்ரூஃப். Z+எல்லாம் வச்சுருக்காங்க பாரு, பெரிய பணக்கார ஆட்களுக்கு அவங்களுக்கு வச்சிருக்கிற மாதிரி. இந்த US ட்ரம்ப்புக்கெல்லாம், இவர் ட்ரம்ப் இல்லை, இவர் இவங்க உள்ளூர் ட்ரம்ப் இவர். அதனால் இவருக்கு அந்த பிளாக் கார்ட்ஸ்லாம் வச்சுன்னு வருவாங்க. இந்த மாதிரி பவுன்சரு பிளாக் கார்ட்ஸு சீன் போடுறது உருப்படாமல் வேலை பார்த்தா விஜய் எங்கேயுமே தேர மாட்டாருங்க. விஜய்க்கு டெபாசிட்டே கிடைக்காது. நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, ஆனால் பெரம்பூரில் ஜெயிச்சிடுவார், திருச்சியில் ஜெயிச்சிடுவாருன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக விஜய் சட்டமன்றத்துக்கு போயே தீர போகிறாருங்கிறாங்க. கண்டிப்பாக சட்டமன்ற ஆசை, ஏன் ஆசை அவர் போக போகிறது இல்லை. எல்லாரும் சொல்லுங்க ஆசைப்படி. நான் சொல்கிறேன், 2 ஜெயிக்க முடியாது, 2லையும் டெபாசிட் வாங்க மாட்டார். அப்படியே வாங்கினாலும் ஏதாவது ஒரு தொகுதியில் டெபாசிட் ஜெயிக்க மாட்டார். எழுதி வச்சுங்க. உங்கள் ஆசைப்படியே அவர் ஒரு தொகுதி ஜெயிக்கிறாருன்னு வச்சுங்களேன், எனக்கு அப்போதாண்டி இருக்கு வா மாப்பிள்ளைன்னு கூப்பிடுவோம் நாங்கள். ஏன்னா அவர் சட்டசபைக்குள்ளே வந்தால் தான் அரசியல்னா என்னான்னு கற்றுப்பார். அங்கே தான் அவர் வச்சு படிப்பானுங்க பெருசாக. அங்கே வந்து நடிகர் பந்தாலாம் காட்ட முடியாது, பிளாக் கார்ட்ஸ் வச்சுட்டு அப்படியே பயங்கர பந்தாலாம் உள்ளே போக முடியாது. செக்யூரிட்டி வாசல்லே போலீஸ் நிறுத்திடும். சார் உங்கள் அதிகாரம்லாம் உங்கள் வீட்டு வாசலில் தான், செக்ரட்டேரியட்டுக்குள்ளே உங்களுக்கு வேலையே கிடையாது, போய் ஓரமாக உட்காந்து டீ சாப்பிடுங்கன்னு துரத்தி விட்ருவாங்க. ஆனால் விஜய் வந்து பேட்டி கொடுத்துருவாரு, என் செக்யூரிட்டி எல்லாம் சட்டமன்றத்துக்கு அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிடுவார். பேட்டி கொடுத்து கீழ்ச்சிட்டாலும் அப்படியே மைக்கை பார்த்தாலே ஓடி போய் ஒளி இருக்கு. சட்டமன்றத்துக்குள்ள காமெடி நல்லா என்ஜாய் பண்ணலாம், என்டர்டைனிங் செம்மையாக இருக்கும். ஏன்னா வச்சு செய்வானுங்க. நீ வந்து ஒரு நடிகர் பந்தாலாம் காட்ட முடியாது. அவர் நடந்து போறாருன்னு வச்சிங்களேன். இப்போ நான்லாம் அசம்பிளி வந்து செய்தியாளராக நான் பல ஆண்டுகள் எடுத்திருக்கிறேன். வரும்போது சிஎம் வராருன்னு வச்சிங்க, சிஎம் வராருன்னு சொன்னால் எப்பேற்பட்ட ஜாம்பவானாலும் போலீஸ்காரன் ஒதுக்கிடுவான். ஓரங்கட்டு வண்டி நிறுத்திடுவான், ஓரங்கட்டுன்றான். நான் விஜய், நான் பெரிய உச்சா நடிகர் நான். உச்சா வந்தால் போ, இங்கேயே தான் போனோம். அவர் போன பிறகு தான் நீ போய் அடக்கின்னு போய் பாத்ரூமுக்கு போனோன்னு நிப்பாட்டிடுவாங்க. அந்த மாதிரி அங்கே டைட் செக்யூரிட்டி இருக்கும். அங்கே போய் நான் வந்து பெரிய நடிகர், அந்த பந்தா விஜய் இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, ஓரங்கட்டிடுவாங்க.
புரியுதுங்களா? நிச்சயமா அப்படி அவர் ஜெயிச்சார்னா இதையெல்லாம் அனுமதிக்கணும். ஒண்ணு வெளியில, உள்ள அசம்பிளிக்குள்ள இன்னும் என்டர்டெய்னிங்கா இருக்கும், கடுமையா இருக்கும். ஏன்னா வேணுன்ட்டே ஒரு வம்பிழுப்பானுங்க எல்லாரும். விஜய் பதில் சொல்லு, மிஸ்டர் விஜய் பதில் சொல்லு அப்படின்னு கேள்வி கேட்பானுங்க. விஜய் பதில் சொல்லு. நம்ம ஆளுக்கு வந்து எழுதி கொடுத்தாதான் மண்டபத்தில் எவனோ எழுதி கொடுப்பான், அதை வந்து மைக்கு பிடிச்சி படிப்பாரு. அங்கே எழுதி கொடுக்கறதுக்கு ஜான் ஆரோக்கியசாமி கூட இருக்க மாட்டாரு, எழுதி கொடுக்க வேற யாரும் இருக்க மாட்டாங்க, சொல்லி கொடுக்க ஜெகதீஷும் கூட இருக்க மாட்டாப்புல. ஏன்னா ஜெகதீஷ் எல்லாம் வந்து தண்ணி கொடுக்கறதுக்கு கூட உள்ள சேர்க்க மாட்டானுங்க. ஏன்னா அங்கே எல்லாமே வெளியே தான் நிற்கணும். பிஏக்கள் யாரும் அனாவசியமாக உள்ளே வர முடியாது. எம்எல்ஏ பிஏ வந்தால் கூட, அமைச்சர் பிஏ உள்ளே வர முடியாதுங்க. தேவைன்னா மட்டும் தான் உள்ளே வர முடியும். அனாவசியமாக யாரும், ஏன்னா சபை காவலர்கள் இருப்பாங்க, அங்கே வேலை செய்கிறதுக்குன்னு ஆட்கள் இருக்காங்க. அவங்க கூட சொல்லி விடணும், போய்ப்பா போப்பா அந்த துண்டு சீட்டை கொடுத்துட்டுப்பா அண்ணங்கிட்ட, எதனா கேள்வி கேட்டால் டக்குனு விட்டு பார்த்து பேச சொல்லுப்பா அப்படின்னு. ஏன்னா என்ன கேள்வி வரும்னு தெரியாது வேற. அதாவது என்டர்டைன்மெண்ட் குறைய இருக்காதுங்க. எனக்கு தெரிஞ்சு விஜய் அப்படியே ஒரு தொகுதி, இப்போ விஜயகாந்த் மாதிரி, விஜயகாந்த் இதே மாதிரி 234 நின்னாரு, ஒன்று தான் ஜெயிச்சாரு. அது மாதிரி விருதாச்சல் ஜெயிச்ச மாதிரி இவர் ஏதோ ஒரு பக்கம் ஜெயிக்கிறாருன்னு வச்சுங்களேன். பெரம்பூரா திருச்சி அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். ரெண்டுத்துலயும் எனக்கு தோத்துருவாரு. நீங்க உங்க பாணியில நான் உங்களுக்காக சொல்றேன், உங்க ஆசைக்கு. ஏன் ஆசை பெரம்பூர்ல ஜெயிச்சிருவாருன்னு எனக்கு தோணுது. அப்படியா? ஆர்டி சேகர் வச்சு ஆப் பெருசா இருக்குங்க, ஆயில் தடவாம ஏத்துறாரு. சும்மா நீங்க வெயிட் பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு மக்களுடைய செல்வாக்கு என்னன்னு உங்களுக்கு தெரியல. இன்னைக்கோ எதிராஜி கிட்ட விஜய் தோத்துருவாரு. பெரம்பூர் ஆர்டி சேகர்ல விஜய் ஜெயிச்சிருவாரு. அட்லீஸ்ட் ஒரு 1000 ஓட்டு வித்தியாசத்திலாவது விஜய் ஜெயிச்சிட மாட்டாரா? வாங்குறதே 1000 ஓட்டு வாங்கினாருன்னா சும்மா விஜய் எவ்வளவு பெரிய ஆளு, எவ்வளவு பெரிய ஆளு. என்ன நான் சிம்பிள் உங்களுக்கு சொல்ற புரியுற மாதிரி, எனக்கு புரியுற மாதிரி ஒரு கணக்கு உங்களுக்கு புரியும். எனக்கு கணக்கு எனக்கு ரொம்ப வராதுங்க, இருந்தாலும் பரவாயில்லன்னு கத்துக்கிட்டு நான் ஒரு கணக்கு சொல்றேன். நான் இப்போ கூட்டம் வருது இல்ல, இப்போ விஜய்க்கு எங்க போனாலும் என்ன சொல்றீங்க, ஐயோ கூட்டம் பயங்கரமா அள்ளுதுங்க, பயங்கர வருது சொல்றீங்கல்ல. பெரம்பூர் தொகுதியில் மொத்த வாக்காளர் எண்ணிக்கை 2,22,000 பேர், அவ்வளோதான் இருக்காங்க. ரைட்டுங்களா? இப்போ கூட்டம் வந்து ஒரு 10,000 50,000 பேர் அவர் மீட்டிங்க்கு வந்தாங்க, பார்க்க வந்தாங்க. பெரம்பூர் தொகுதி மக்கள் மட்டும்தான் வந்தாங்க? எல்லா பக்கத்து ஏரியா மக்கள், பக்கத்து தொகுதி பக்கத்து மாவட்டம்லாம் வந்தாங்களா? வந்தவன்லாம் அவன் பிரிஞ்சு போயிட்டானா? அந்த தொகுதி போயிருப்பானா? அப்போ வந்தவன் எல்லாருக்கும் அந்த தொகுதியில் ஓட்டு கிடையாது. அந்த தொகுதியில் 10,000 ஓட்டு இருக்கா அவருக்கு? இருக்குமா? 20,000 ஓட்டு இருக்குமா அவருக்கு? இன்னும் உங்களுக்கு சொல்கிறேன், 25,000 ஓட்டு இருக்குமா? 30,000 ஓட்டு இருக்குமா? 40,000 ஓட்டு இன்னும் கூட வச்சிங்க நீங்கள். 40,000 ஓட்டு அவருக்கு ரசிகர்கள் இருக்காங்க. 40,000 ரசிகர்கள் பெரம்பூர் தொகுதியில் இருக்காங்க. மொத்த ஓட்டு வந்து 2,22,000 பேர். போன முறை வந்து நம்ம ஆர்டி சேகர் 55,000 ஏதோ ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காரு. எத்தனை ஆயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் எனக்கு கரெக்டாக தெரியல. அதுக்கு 1 லட்சம் ஓட்டு கூட வாங்க மாட்டாரா? ஏன்னா விஜய் நம்பி விஜய் நிற்கிறதுக்கு காரணமே கிறிஸ்தவர்கள் தான். அப்ப பெரம்பூர் கிறிஸ்தவர்கள், நான் கேட்குறேன், எல்லா கிறிஸ்தவரும் விஜய்க்கு ஓட்டு போடுறோன்னு எவன் சொன்னது? அதனால தானே விஜய் அங்க நிக்கிறாரு. இல்லாட்டி என்ன விஜய்க்கு என்ன? ஏற்கனவே பிஷப் எல்லாம் கழுவி ஊத்திட்டாங்க. இவன் குடும்பத்தையே பார்க்காதவன், முதல்ல வந்து இவன் கிறிஸ்தவன் சொல்றதுக்கு லாய்க்கே இல்லாத ஆளு. சரி, நீ வந்து ஜோசப் விஜய்ன்னு எங்க அடையாளப்படுத்துற? பெரம்பூர்ல அடையாளப்படுத்துற, திருப்பரங்குன்றத்தில் அடையாளப்படுத்துறியா? இல்ல. ஏன்னா நீ வந்து வேடதாரி, கபடதாரி. உனக்கு தொகுதிக்கு அதை பண்ணி என்ன பண்ணிருக்கணும்? ஜோசப் விஜய் என்கிற நான் அப்படின்னு எல்லா பக்கமும் போஸ்டரோட சொல்லணும். உங்கள் விஜய்னு பாட்டு போடக்கூடாது. உங்கள் ஜோசப் விஜய்னு பாட்டு போட்டுருக்கோம். சரி, நான் இப்படி கேட்குறேன், விஜய் தோத்துருவாருங்கிறீங்க. ஒருவேளை விஜய் தோத்தா, நான் விஜய் ஒரு 1000 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சிடுவாருங்கிறேன், நீங்கள் தோத்துருவாருங்க. சரி, விஜய் உங்கள் கணக்குப்படி விஜய் தோத்தா எத்தனை ஓட்டு வித்தியாசத்தில் விஜய் தோற்பார்? டெபாசிட் வாங்க மாட்டார், அவ்வளோதான். எத்தனை ஓட்டுலாம் நான் டெபாசிட் எழுதி வச்சிங்க சார். எங்கள் அண்ணன் சீமான் இருக்கார்ல, எனக்கு சீமான் மீது மாறுபட்ட கருத்து நிறைய இருக்குது. ஆனால் அவர் வாங்குகிற வாக்குகளை விட விஜய் வாங்குகிற வாக்குகள் கம்மியாக தான் இருக்கும். விஜயனுடைய ஒட்டுமொத்த வாக்குகள் இருக்குல்ல, விஜயனுடைய அந்த வேட்பாளர்கள் 234 தொகுதி போட்டிருக்காருல்ல, அதே மாதிரி 234 தொகுதியிலையும் நாம் தமிழர் போட்டிருக்காங்க ஓட்டு. என்டிகே வெர்சஸ் டிவிகேல என்டிகே வாக்குகளை அதிகமாக வாங்கும். ஏன்னா ஏற்கனவே அவங்க 8.5% ஓட்டு வச்சிருக்காங்க. எனக்கு அப்படி தோணலை. எனக்கு டிவிகே ஓட்டு கொஞ்சம் கூடுதலாக வாங்குவாங்க. கடந்த முறையை விட சீமான ஓட்டு எழுதி வச்சுங்க சார். ஒரு தொகுதியிலும் அதிகபட்சம் டிவிக்கு கிடைக்கிற வாக்குகள் 5,000 to 10,000 வாக்குகள். கரெக்டா? சீமானுக்கு அதே அளவுக்கு ஈக்குவலா ஓரளவுக்கு. அதுதான் சொல்ல வர. 5,000 to 10,000 வாக்குகள். இப்போ அந்த 5,000 to 10,000 வாக்குகள் வாங்கினாலும் சில இடங்கள்ல இப்போ ஜோசப் விஜய் மாதிரி நிக்கிற இடங்கள்ல மட்டும் கொஞ்சம் கூடுதலாக வாக்குகள் வாங்குவாங்க. அதை ஒரிஜினல் காசு கொடுத்து ஓட்டு கேட்பாரு. கண்டிப்பா அது ஒரிஜினல் ஜெயிச்சிருவாரா? தாவேகா ஆட்சிக்கு விஜயே தோத்து போயிடுவாருன்னு நான் சொல்றேன். 6 அடி எருமை என் செல்ல பிள்ளை ஜெயிக்குமா? அது
வாய்ப்பே இல்லைங்க. அது திருப்பி லாட்டரி விற்க தான் போவோம் அது. ஆனா நான் பர்சனலா ஒரு ஜேர்னலிஸ்டா என்ன ஆசைப்படுறது என்னன்னா, சீமானும் ஜெயிச்சு சட்டமன்றத்துக்குள்ள வரணும், விஜயும் ஜெயிச்சு சட்டமன்றத்துக்குள்ள வரணும். அந்த கண்கொள்ளா காட்சியை நான் சீமான் ஜெயிச்சு வந்தாலும் உருப்படியா தான் 4 வார்த்தை பேசுவார். நிச்சயமா ஏதாவது உருப்படியா ஏதோ ஒன்று பேசுவார். அதாவது தப்பா பேசினா கூட ஏதோ ஒன்று பேசுவார். அவர் பேசுறத உண்மையிலேயே மக்களுக்காக பேசுற மாதிரி ஒரு தோற்றம் ஏற்படும். விஜய்க்கு பேசவே தெரியாதுங்க. ஏதாவது எழுதி கொடுக்க ஆள் கிடையாதுங்க. விஜய் அரசியல்வாதியே கிடையாது. அவர் டைம் பாஸ் அரசியல்வாதி. எவனா ஒருத்தன் சீரியஸ் அரசியல்வாதியாக இருந்தான்னா கிடைக்கிற பொட்டன்ஷியல், உன்னை நம்பி இவ்வளோ கூட்டம் வருது, இந்த கூட்டத்தை நெறிப்படுத்துகிற வேலையை கரெக்டாக ஒரு 10 பேரை வச்சு, அழகாக ரிட்டையர்ட் ஆஃபீஸர்ஸ், ஐஏஎஸ் ஆஃபீஸர் இவங்க எல்லாம் வச்சு, இந்த நேரம் 2 வருஷம் கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் இருந்துச்சு டைம். இந்த டைமில் எவ்வளோ அழகாக பண்ணியிருந்துருக்கலாம் தெரியுமா? நிஜமாவே நம்ம விஜய் எதிர்த்துருக்க மாட்டோம். ஒழுங்காக அரசியல் பண்ணியிருந்தா. ஏன் எதிர்க்கிறோன்னா, பிஜேபிக்கு விலை போயிட்டார். அடிப்படையில் இங்கே தமிழ்நாட்டை கூறு போட காத்துக்கிட்டு இருக்கிற ரத்தம் குடிக்கிற ஓனாயாக இருக்கிற பிஜேபிக்கு விலை போனதுனால தான் நம்ம கோவம் வருது. அவனுக்கு ஏற்ற மாதிரியே நீ ஆடினா நீ அவரும் ஒரே ஆளுன்றதுனால தான் உன்னை கடுமையாக நம்ம எதிர்க்கிறோம். இதுவரைக்கும் எந்த அடிப்படையிலும் நமக்கு அவருக்கு எந்த பஞ்சாயத்தும் வரல. வராதுக்கு என்ன காரணம்னா, இப்போ ஏன் கடுமையாக எதிர்க்கிறோம் அப்படின்னா, அவர் செயல்பாடுகள் தப்பாக இருக்குது. இப்போ நீங்கள் எல்லா இடங்களிலும் இப்போ நீங்கள் மேனிஃபெஸ்டோ வெளியிட போகிறாருங்க. நம்ம பேசிகிட்டு இருக்கிற நேரத்தில் இன்னும் ஒரு 2-3 மணி நேரத்தில் ஒரு மேனிஃபெஸ்டோ வெளியிட்டுருவார். தேர்தல் அறிக்கை ஏற்கனவே வெளியிட்டார். இப்போ ஏன்டா தேர்தல் அறிக்கை மறுபடியும் ஒரு கூட்டம் போடுறாருன்னா, அங்கே டிவிகே கட்சிக்குள்ளே நான் ஏற்கனவே நம்ம சேனல் நிறைய முறை பேசியிருக்கேன். அவர் ஆரம்பிச்சார்ல, ஒன்று திமுக, இன்னொன்று டிவிகேன்னு சொன்னார்ல, டிவிகே வெர்சஸ் டிஎம்கேன்றது, அப்புறம் மறுவி டிவிகே வெர்சஸ் ஏடிஎம்கே ஆச்சு, அப்போ டிவிகே வெர்சஸ் என்டிகே ஆச்சு, இப்போ டிவிகே வெர்சஸ் டிவிகே ஆயிடுச்சு. வேட்பாளர் அறிவித்த பிறகு பல தொகுதிகளில் வேலை செய்ய ஆள் இல்லை. வேட்பாளர் புதுசாக இருக்கார், அவரை எவனும் சேர்க்க மாட்டான். அதனால யாரும் வேலை செய்ய மாட்டேங்கிறான்னு நிறைய புகார்கள். அந்த அடிப்படையில் அவங்களாம் சமாதானப்படுத்துவதற்காக, பணப்பட்டுவாடா செய்வதற்காக இன்னைக்கு மீட்டிங் வச்சுருக்காங்க. அதில் எல்லார்கிட்டையும் கெஞ்சி கேட்க போகிறார். இது வரைக்கும் விஜய் கெஞ்சி பார்த்துருக்கீங்களா? இப்போ கெஞ்ச ஆரம்பிச்சிட்டார் பாருங்க. அம்மா எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, தாயே எனக்கு கொஞ்சம் சோறு போடுங்கன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காரா? இன்னும் போக போக இன்னும் நிறைய கெஞ்சுவார், நிறைய நடிப்பார். அழுது வீடியோ போட போகிறார். எழுதி வச்சுங்க, என் குடும்பத்தை பிரிச்சிட்டாங்க, என் பிள்ளைய பிரிச்சிட்டாங்க, என் பொண்ணை பிரிச்சிட்டாங்க, எல்லாத்தையும் பிரிச்சிட்டாங்க, என் சொத்து போச்சு, சுகம் போச்சு அப்படின்னு நாடகம் ஆடி நீலி கண்ணீர் வடிக்க போகிறாரு விஜய். வீடியோ வரும், எழுதி வச்சுங்க. இன்னிலேருந்து 4 நாள் தான் இருக்குது. கரெக்டாக தேர்தலுக்கு ஒரு நாள் முன்பாக அவர் சோசியல் மீடியாவில் ஒரு வீடியோ பரப்ப போகிறார். அந்த வீடியோவில் நீலி கண்ணீர் விட்டு கதற போகிறாரு. அதை நம்பி மக்கள் ஓட்டு போடுறாங்கன்னு நினைக்கிறாரு. இவர் நீலி கண்ணீர் எல்லாம் தெரிஞ்சு போச்சு. அதுக்கு முன்னாடியே இவர் அப்படி வீடியோ வெளியிட்டார்னா அடுத்த அரை மணி நேரத்தில் இன்னொரு வீடியோ வெளியாகும், அல்லது பத்திரிகையாளரே சந்திப்பாங்க. சங்கீதா செருப்படுத்து அடிப்பாங்க. ஏன்டா நாரப்பயலே, நீ எப்பேற்பட்ட கேப் மாதிரி என்னை விட்டு பொண்டாட்டி, நான் லைசன்ஸ் ஹோல்டர் நானே, பொண்டாட்டி நானே, என்னை விட்டுட்டு நீ நடிகை பின்னாடி சுற்றிட்டு இப்போ நீலி கண்ணீர் வடிக்கிறியாடான்னு காரி துப்புவாங்க. இதே மாதிரி ஒரு நிலைமை என்னை ஏமாத்திட்டான்னு விஜயலட்சுமி சொன்னாங்க, ஞாபகம் இருக்கா? அவங்க அப்பப்போ தேர்தல் நேரத்தில் கிளம்பி வருவாங்க. அது உண்மையிலே ஒரிஜினலாக நமக்கு தெரியாது. சங்கீதாவோட வீடியோ விரைவில் வரப்போதா? சங்கீதா பத்திரிகையாளரை சந்திப்பதற்கு வாய்ப்பு இருக்கு, வீடியோ வெளியிட வாய்ப்பு இருக்கு. அது எப்போ நடக்கும்னா, விஜய் நாடகம் ஆடினால், வேஷம் போட்டார்னா நடக்கும். ஏன்னா 20ஆம் தேதி கோர்ட்டுக்கு வருது கேஸ், அந்த விவாகரத்து வழக்கு வருது. ஆனால் இவர் போய் அங்கே வாய்தா வாங்குவாரா இல்லை அங்கே என்ன பண்ணுவாருன்னு தெரியாது நமக்கு. வாய்தா வாங்கினா இந்த அம்மா பத்திரிகையாளர் சந்திப்ப வாய்ப்பு இருக்குது. ஏதாவது அவதூறு மறுபடியும் பரப்பினார் அப்படின்னு சொன்னால் இவங்க வக்கீலுக்கு போய் ஏதாவது சொல்லுவாங்கல்ல, அப்போ சொன்னார்னா அந்த அம்மா ட்ரிகராக வாய்ப்பு இருக்குது. ஆனால் இவருடைய டோட்டல் டேமேஜ், ஏற்கனவே டோட்டல் டேமேஜ், இன்னும் மோசமான நிலைமை தள்ளப்படுவார். அவருக்கு ஓட்டு போடலான்னு நினைக்கிறான் பாரு கொஞ்சம் கும்பல், அதுவும் பின்னடைவாயிரும். ஏன்னா நடிகையோட ஒரு மேடை ஏறினவுடனே பாதி பேர் டென்ஷன் ஆகிட்டான். உண்மையிலே பெண்கள் பயங்கரமாக பெண்கள் பேக் அடிச்சிட்டாங்க. இந்த தற்கொலை கும்பல்லாம் பார்க்காதீங்க, இந்த சில்வண்டுகள், இந்த சின்ன சின்ன பசங்க வருதுல்ல, 16 வயசு 17 வயசு பசங்கள்லாம், இதுங்களுக்கு ஓட்டே கிடையாது. வர்ற கும்பலில் பாதி ஓட்டு கிடையாது. அதனால் பெண்கள்கிட்ட பெரிய பின்னடைவு விஜய்க்கு வந்திருக்கு. இந்த அடிப்படையில் நான் சொல்கிறேன், இந்த முறை அவர் நிச்சயமாக அரசியல் கற்றுப்பார். ஆனால் அரசியலை நீடிப்பாரானா கிடையாது. தேர்தல் முடிஞ்ச கையோடு அவர் வெளிநாடு பறக்க போகிறார். 2 மாதம் வரமாட்டார். அவரை பார்க்கவே முடியாது. நீங்கள் 2 மாதம் வெளிநாட்டுக்கு அவர் இப்போயே டூர் ப்ரோக்ராம் போட்டு வச்சுட்டு, தாவேக்காவுக்கு லீவு, தாவேக்காக 2 மாதம் லீவு, தேர்தல் விடுமுறை. தேர்தல் முடிஞ்சு இந்த எண்ணுவாங்கல்ல வாக்கு எண்ணிக்கை, அன்றைக்கே தலைவன் ஊரில் இருக்க மாட்டான், ஏதாவது வெளிநாட்டில் இருப்பாப்புல, சாதகமாக வருதான்னு பார்ப்பாப்புல, வந்தால் ஏரியா பக்கம் உள்ள வருவார். அதான் சாதகனா என்ன அர்த்தம்? அவர் ஜெயிக்கிற வாய்ப்பு இருக்கா, நீங்கள் சொல்கிற மாதிரி வாய்ப்பு இருந்தால் எங்கன்னா மூஞ்சி கிஞ்சி காட்டுவார். இல்லைனா எந்த நாட்டில் இருக்காருன்னு பிடிக்க முடியாது யாராலையும். அவரை பிடிக்க முடிஞ்ச ஒரே ஆள் ஜெகதீஷ் தான். ஜெகதீஷ் அவர் கூட வெளிநாட்டில் தான் இருப்பாப்புல.
ஏன்னா அவருக்கு எல்லா வேலையும் செஞ்சு கொடுக்கணும்ல. நீங்கள் தப்பாக நினைக்கக்கூடாது. கூட மாட ஒத்தாசையாக இருக்கிறதுக்கு தான், வேற ஒன்றும் இல்லை. என்னென்னமோ அதிரடியாக சொல்லியிருக்கீங்க. நீங்கள் சொன்னதில் வந்து சங்கீதா விஜய்க்கு எதிராக வீடியோ பேசி வெளியிட போகிறாங்க, செய்தியாளர் சந்திக்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஒருவேளை அப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா நிஜமாலுமே தாவேக்காவுக்கு பெரிய பேக்ஃபயராக அது இருக்கும் அப்படின்னு மட்டும் புரிஞ்சுக்க முடியுது. என்ன நடக்குது, மக்கள் எப்படிப்பட்ட முடிவை கையில் எடுக்கிறாங்க அப்படிங்கிற நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நிறைய விஷயம் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. மிக்க நன்றி. நன்றி.